அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, ஆசிரியப் பெருமக்களே மற்றும் ஆராய்ச்சியாளர்களே, நண்பர்களே, இந்த காணொளியிலே நான் பேசவிருப்பது இன்டென்ஷனல் ஃபேலசி மற்றும் அஃபெக்டிவ் ஃபேலசி என்ற இரு பெரும் ஆய்வுக் கட்டுரைகளை பற்றித்தான். அதற்கு முன்பாக நாம் நியூ கிரிட்டிசிசம் என்பதன் அவசியத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டு மத்தியில், அதாவது சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 1940களிலே இந்த நியூ கிரிட்டிசிசம் என்பது கிட்டத்தட்ட ஒரு அகடமிக் டிசிப்ளினாக ஆரம்பிக்கப்பட்டது. அந்த நியூ கிரிட்டிசிசம் என்றால் என்ன? ஒரு இலக்கிய வடிவத்தையோ அல்லது ஒரு கவிதையின் பொருளையோ நாம் நன்றாக புரிந்து கொள்வதற்கு அந்த உரையை மட்டும் பார்த்தாலே போதுமானது. அவசியமற்ற முறையிலே அந்த கவிதையின் பின்னணியாக இருக்கக்கூடிய வரலாற்று பின்னணி, ஆசிரியரின் சுயசரிதை பயோகிராஃபி, மாரல் பேக்ரவுண்ட், ஃபிலசாபிக்கல் பேக்ரவுண்ட் போன்றவற்றையெல்லாம் அலசி ஆராய்வது தேவையற்றது என்பதை குறிப்பிடுவதுதான் நியூ கிரிட்டிசிசம். எப்போதுமே திறனாய்விலே ஒரு காலத்திலே ஏற்பட்ட ஒரு கொள்கை மற்றொரு காலத்திலே அதற்கு எதிராக மாறி வரும். உதாரணமாக T.S. எலியட் ரொமான்டிசிசத்திற்கு எதிராக ட்ரெடிஷனையும் இம்பர்சனல் தியரி ஆஃப் பொய்ட்ரி என்ற ஒரு வகை கொள்கையை பற்றியும் மிகவும் அதிகமாக பேசினார். அந்த வகையிலே இந்த நியூ கிரிட்டிசிசத்திலே ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்காக ஏன் நீங்கள் எக்ஸ்டர்னலாக பல விஷயங்களுக்கு செல்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியைத்தான் இவர்கள் கேட்கின்றார்கள். இதை ஆரம்பித்தவர்கள், அதாவது இந்த நியூ கிரிட்டிசிசத்தின் ஃபவுண்டர் என்று நாம் யாரை சொல்லலாம் என்றால் ஜான் க்ரோ ரான்சம் என்ற ஒரு திறனாய்வாளர். அவர்தான் இதற்கு நியூ கிரிட்டிசிசம் என்று பெயரிட்டு அழைக்கின்றார். அதன் பிறகு இந்த ஜான் க்ரோ ரான்சம், கிளென்த் புரூக்ஸ், விம்சார்ட் அண்ட் பேட்ஸ்லி போன்றவர்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட இதை ஒரு அகடமிக் டிசிப்ளினாக இதை கொண்டு வந்தார்கள். 1950கள் முதல் கிட்டத்தட்ட 80கள் வரை அப்போது படித்த மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, ஒரு கவிதையை விளக்குவதற்காக வகுப்பறையிலே அவர்கள் பயோகிராஃபிக்கு செல்வார்கள், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டுக்கு செல்வார்கள், அதன் பிறகு அதன் மாரல் அனாலிசிஸ் போன்றவற்றை விளக்குவார்கள், ஃபிலசாபிக்கலாக அந்த கவிதையை விளக்குவார்கள். இப்படி ஒரு வகுப்பறையிலே நாம் கண்டிருப்போம். அந்த கவிதைக்கு செல்வது சிறிதளவு நேரம்தான் இருக்கும். மற்றபடி அந்த கவிதைக்கு செல்வதற்காக இவ்வளவு எக்ஸ்டர்னல் விஷயங்களை பற்றியும் ஆசிரியர்கள் ஆராய்ந்து அதுபோல நாம் படித்ததுண்டு. ஆனால் இந்த நியூ கிரிட்டிசிசம் என்ன சொல்கிறது என்றால், ஒரு பொருளை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் ஏன் எங்கெங்கோ செல்கின்றீர்கள்? அந்த உரை மட்டுமே போதுமானது. அந்த உரையிலே வரும் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லாங்குவேஜ், இமேஜரி, மெட்டஃபர் போன்ற லிட்டரரி டிவைசஸே போதுமானது என்று இவர்கள் கூறுகின்றார்கள். உரை என்பது ஒரு சுதந்திரமான ஒன்று. அதை ஆட்டோடெலிக் டெக்ஸ்ட் என்று நியூ கிரிட்டிக்ஸ் அழைக்கின்றார்கள். ஆட்டோடெலிக், அது சுதந்திரமானது. இதை ஒரு ஒப்பீட்டு அளவிலே நாம் எப்படி கூறலாம் என்றால், லுக் அட் த எக்ஸ் நாட் த சிக்கன்ஸ் என்று கூறுவார்கள். ஏன் நீங்கள் சிக்கன்ஸை பார்க்கிறீர்கள்? எக்ஸை மட்டுமே பாருங்கள். எக்ஸ் என்பது டெக்ஸ்ட், சிக்கன்ஸ் என்பது எக்ஸ்டர்னல் விஷயங்கள். அந்த நியூ கிரிட்டிசிசத்திலே வரும் முக்கியமான திறனாய்வாளர்களான விம்சார்ட் கே புரூக்ஸ் மற்றும் மன்ரோ சி பேட்ஸ்லி என்பவர்கள் எழுதிய கட்டுரை தான் இன்டென்ஷனல் ஃபேலசி அண்ட் அஃபெக்டிவ் ஃபேலசி என்பது. முதலில் ஃபேலசி என்றால் என்னவென்று பார்ப்போம்.
ஃபேலசி என்றால் ஒரு மிஸ்டேக்கன் பிலீஃப், ஒரு தவறான ஒரு நம்பிக்கை, அல்ல சிம்பிளாக கூறினால் தவறு. இன்டென்ஷனல் ஃபேலசி என்றால் ஒரு கவிதையை எழுதும்போதோ அல்லது ஒரு இலக்கிய வடிவத்தை எழுதும்போதோ அவருடைய மனதிலே என்ன தோன்றியிருக்கும், என்ன இன்டென்ஷனுடன் இந்த கவிதையை அவர் எழுதியிருப்பார் என்று அலசி ஆராய்வது தான் இன்டென்ஷன். இன்டென்ஷனல் ஐடியாஸ், இன்டென்ஷனல் கான்செப்ட்ஸ் என்று கூறுவது. அப்படி ஒரு கவிதையை படிக்கும்போது ஆசிரியருடைய இன்டென்ஷனை தேடி போவது தவறு, ஃபேலசி என்பதுதான் இந்த ஃபேலசி என்பதன் பொருள். விம்சார்ட் கே ப்ரூக்ஸும் பேட்ஸ்லியும் இணைந்து த வெர்பல் ஐகான் என்ற ஒரு நூலை எழுதுகின்றனர். அது பல கட்டுரைகளின் தொகுப்பு. அதிலே தான் இந்த இன்டென்ஷனல் ஃபேலசி மற்றும் அஃபெக்டிவ் ஃபேலசி என்ற ஆய்வுக் கட்டுரைகள் வருகின்றன. இவர்கள் இருவருமே அமெரிக்காவை சார்ந்தவர்கள். இந்த நான் சற்று முன்பு கூறினேனே, அந்த நியூ கிரிட்டிசிசம் என்கின்ற அந்த இலக்கிய கோட்பாடு வளர்வதற்கு இவர்களின் கட்டுரைகள் மிகவும் உறுதுணையாக இருந்தது. இந்த இரு கட்டுரைகளுமே வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. இன்டென்ஷனல் ஃபேலசி என்பது 1946லும், அஃபெக்டிவ் ஃபேலசி என்ற கட்டுரை 1949லும் எழுதப்பட்டது. இந்த இன்டென்ஷனல் ஃபேலசியை பற்றி குறிப்பிடும்போது முக்கியமான ஒரு 5 விஷயங்களை பற்றி விம்சார்ட் அண்ட் பேட்ஸ்லி கூறுகின்றனர். முதலில் அவர்கள் கூறுவது, ஒரு கவிதை அல்லது ஒரு இலக்கிய படைப்பு ஆசிரியருடைய மனதிலிருந்து தான் உருவாகிறது என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். தாட்ஸ் கம் ஃப்ரம் த மைண்ட் ஆஃப் த போயட்ஸ், நாட் ஃப்ரம் த ஹேட்ஸ் என்று கூறுவார்கள். ஆனால் அதற்காக ஆசிரியருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய விருப்பு வெறுப்புகளையும் அவருடைய பர்சனல் விஷயங்களையும் இதனுடன் இணைத்து பேசுவது என்பது ஃபேலசி. அடுத்தபடியாக இருவரும் கூறும் வாதம் என்னவென்றால், இன்டென்ஷன் தான், இந்த குறிப்பிட்ட விருப்பு வெறுப்பு தான் இந்த கவிதை உருவாவதற்கு காரணமாக உள்ளது என்று அவர்கள் வாதாடினால் அதற்கான எவிடன்ஸ் அந்த கவிதையிலேயே இருக்குமே, அதற்கான ஒரு கனெக்ஷன் நீங்கள் அந்த உரையிலிருந்தே தெரிந்து கொள்ளலாமே, அதற்கு ஏன் நீங்கள் எங்கெங்கோ செல்ல வேண்டும் என்று அவர்கள் வினா எழுப்புகின்றனர். அடுத்து, நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று விம்சார்ட் அண்ட் பேட்ஸ்லி கூறுகின்றனர். அதாவது, கவிதை என்பது வார்த்தைகளால் ஆனது. Poetic language is different from ordinary communicative language. Messages. கவிதை மொழி என்பது சாதாரண பேச்சு வழக்கிலிருந்து மாறுபட்டது. அந்த poetic language வெறும் வார்த்தைகளால் உருவானது. அதை இன்டர்பிரட் செய்யும்போது எப்படி வேண்டுமானாலும் இன்டர்பிரட் பண்ணலாம். இன்டர்பிரிட்டேஷன் என்பது பொருள் கொள்வது. உதாரணமாக, நீங்கள் ஒரு பெயிண்டிங் சுவற்றிலே பார்த்தீர்களேயானால் அந்த பெயிண்டிங் உங்களை பார்ப்பது போலவே இருக்கும். இன்னொருவர் இன்னொரு கார்னரில் நின்று கொண்டிருப்பார். அவர் சொல்லுவார், இல்லை இல்லை, என்னை பார்த்த மாதிரி இருக்கிறது என்று கூறுவார். ஆக இன்டர்பிரிட்டேஷன்ஸ் மாறி மாறி வரும். ஆகையினால் வெறும் வார்த்தைகள், எழுத்துக்களான கவிதை எப்படி வேண்டுமானாலும் அதை பொருள் கொள்ள முடியும். அப்படித்தான் மொழியின் அமைப்பு அமைந்துள்ளது என்று கூறுகின்றனர். அடுத்தபடியாக, கவிதை என்பது அழகான மற்றும் ஆழமான வார்த்தைகளின் கூட்டமைப்பு.
அதை நாம் எப்படி வேண்டுமானாலும் பொருள் கொள்ளலாம் என்று அவர் கூறினார். அப்படி நீங்கள் பொருள் கொள்ளும்போது அதற்கு எல்லையே இல்லை, இன்ஃபினிட். அண்ட் யூ மே கெட் ஷேட்ஸ் அண்ட் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங். ஒரு மேகக்கூட்டம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அந்த மேகக்கூட்டம் ஒருவரின் கண்ணுக்கு அது ஒரு யானை போல தோற்றமளிக்கும், மற்றொருவரின் கண்ணிற்கு அது ஒரு கேமல், ஒட்டகம் போல தெரியும். மற்றும் ஒருவர் அது எனக்கு ஒரு தொடர்ச்சி மலையைப் போல தெரிகிறது என்று கூறுவார். அந்த மேகக்கூட்டத்தை நீங்கள் வேர்ட்ஸ் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த இன்டர்பிரட்டேஷன்ஸ் எவ்வாறு வேண்டுமானாலும் மாறலாம். ஆகையினாலேயே அந்த கவிஞர் ஒரு கேரக்டர் மூலமாக பேசுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். உதாரணமாக மை லாஸ்ட் டச்சஸ் என்று ராபர்ட் ப்ரௌனிங் ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றார். அந்த கவிதையிலே ஐ கேவ் கமாண்ட்ஸ், ஷீ ஸ்டாப்ட் ஆல் ஹர் ஸ்மைலிங் என்று இந்த கொடூரமான அந்த டியூக் சொல்லுவார். அந்த கவிதையிலே வரும் டியூக் ஒரு அரிஸ்டோக்ரேட். அந்த அரிஸ்டோக்ரேட்டுக்கு அவருடைய மனைவியை பிடிக்கவில்லை, அதாவது கடைசி மனைவியை பிடிக்கவில்லை. ஒரு விசிட்டர் அவரை பார்க்க வருகின்றார். அந்த விசிட்டரிடம் அவர் ஒரு போர்ட்ரேட், ஒரு படம், அதில் தன்னுடைய கடைசி மனைவி இருப்பதை பற்றியும் அந்த மனைவியை பற்றியும் அவர் விவரித்து கூறிக்கொண்டிருக்கின்றார். அந்த மனைவியின் கேரக்டரை பற்றியும் அவர் கூறுகின்றார். அப்போது அவர் அவளுக்கு எல்லாருமே ஒன்றுதான், மிக சோஷியலாக பழவார், நானும் ஒன்றுதான், என் வீட்டு தோட்டக்காரனும் ஒன்றுதான், இப்படியாக எல்லோரிடமும் பழகி கொண்டிருந்தது எனக்கு பிடிக்கவில்லை. ஆகையால் ஒரு நாள் ஐ கேவ் கமாண்ட்ஸ், ஷீ ஸ்டாப்ட் ஆல் ஹர் ஸ்மைலிங்ஸ் என்று ஒரு வரி அந்த கவிதையிலே வரும். இந்த ஒரு லைனை வைத்துக்கொண்டு நாம் அந்த ராபர்ட் ப்ரௌனிங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வாறு நடந்திருக்கிறது என்று நாம் முடிவு செய்ய முடியுமா? இது மாதிரி கேரக்டர்ஸ் மூலமாக கவிஞர்கள் பேசுவது அவர்களுடைய வாழ்க்கை பின்னணிக்கும் அவர்களுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளுக்கும் எந்த தொடர்பும் இல்லாமல் தான் இருக்கும். கடைசியாக மிக முக்கியமாக ஒரு கவிதை என்பது அல்லது ஒரு இலக்கிய படைப்பு என்பது வெளியிடப்பட்டு விட்டது என்றால் அது ஆசிரியருக்கே சொந்தமானது அல்ல. அதை ஆசிரியர் சொந்தம் கொண்டாட முடியாது. இட் பிகம்ஸ் பப்ளிக் என்று இவர்கள் கூறுகின்றனர். இவ்வாறு ஒரு 5 கருத்துக்களை அவர்கள் தொடக்கத்திலே இந்த இன்டென்ஷனல் ஃபேலசி என்ற கட்டுரையிலே அவர்கள் குறிப்பிடுகின்றனர். அடுத்தது இவர்கள் ஒரு வரிசையை நமக்கு தருகின்றார்கள். இது இப்போது மட்டும் இந்த தவறு நடக்கவில்லை. இந்த ஃபேலசி என்பது காலம் காலமாக நடந்து வருவதாக இந்த ப்ரூக்ஸும் பேட்ஸ்லியும் கூறுகின்றனர். லாஞ்சாயினஸ் தொடங்கி ஐஏ ரிச்சர்ட்ஸ் வரை இந்த இன்டென்ஷனல் ஃபேலசி காலங்காலமாக நடந்து வருகிறது. ஒரு இட்டாலியன் ஃபிலாசபரான குரோக்கி என்பவர் பொய்ட்ரி எக்கோஸ் த சோல் ஆஃப் த ஆத்தர் என்று கூட குறிப்பிடுகின்றார். அந்த வரிசையிலே 1929களில் ஐஏ ரிச்சர்ட்ஸ் என்ற மாபெரும் திறனாய்வாளர் பிராக்டிக்கல் கிரிட்டிசிசம் என்ற ஒரு நூலை எழுதினார். அதில் அவர் 4 kinds of meaning பற்றி பேசுகின்றார். அவர் சொல்லும் 4 kinds of meaning என்னவென்றால், ஒரு கவிதையிலே முக்கியமாக நாம் எவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும், எதை வைத்து பொருள் கொள்ள வேண்டும் என்று அவர் முக்கியமாக 4 விஷயங்களை பற்றி குறிப்பிடுகின்றார். அது என்னவென்றால் சென்ஸ், ஃபீலிங், டோன் மற்றும் இன்டென்ஷன். இந்த 4 மூலமாகத்தான் நீங்கள் ஒரு கவிதையின் பொருளையோ அல்லது இலக்கிய படைப்பின் பொருளையோ மிக நன்றாக அறிந்து கொள்ள முடியும் என்று ஆணித்தரமாக விளக்குகின்றார். அதுவே தற்போது ஃபேலசி என்று
விம்சார்ட் புரூக்ஸும் பியர்ட்ஸ்லியும் கூறுகின்றனர். இன்னும் சொல்லப்போனால் விம்சார்ட் அண்ட் பியர்ட்ஸ்லி ஸ்பான்டேனிட்டி, சின்சியரிட்டி, ஒரிஜினாலிட்டி என்ற வார்த்தைகளே ரொமான்டிக் வார்த்தைகள் என்று குறிப்பிடுகின்றனர். ஏனென்றால் இவர்கள் ரொமான்டிசிசத்திற்கு எதிரானவர்கள். இந்த வார்த்தைகளை நீக்கிவிட்டு ரெலவன்ஸ், யூனிட்டி, ஃபங்க்ஷன் போன்ற வார்த்தைகளை நீங்கள் உபயோகப்படுத்துங்கள் என்று கூறுகின்றனர். அடுத்தபடியாக விம்சார்ட் அண்ட் பியர்ட்ஸ்லி இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்மீடியேட் என்ற விஷயங்களை பற்றி கூறுகின்றனர். இன்டர்னல் என்பது கவிதைக்குள்ளேயே வரும் உரை. அந்த கவிதைக்குள்ளேயே நாம் அனைத்து விஷயங்களையும் பெற முடியும் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த இன்டர்னல் விஷயத்தை பப்ளிக் என்று கூறுகின்றனர். ஏனென்றால் அந்த உரையை பல்வேறு விதமாக பொருள் கொள்ளலாம். அதனால் இன்டர்னல் என்பது பப்ளிக் என்று குறிப்பிடுகின்றனர். எக்ஸ்டர்னல் என்பது ஒரு கவிதையை புரிந்து கொள்வதற்கு நாம் வரலாற்றுக்கு ஓடுவது, பயோகிராஃபிக்கு ஓடுவது, மொராலிட்டிக்கு ஓடுவது, ஃபிலாசபிக்கு ஓடுவது, இப்படி பல விஷயங்களை பின்னணியாக கொண்ட விஷயங்களை தேடி ஓடுவதைத்தான் எக்ஸ்டர்னல் என்று குறிப்பிடுகின்றார். அதன் பிறகு இன்டர்மீடியேட் என்று ஒன்றை குறிப்பிடுகின்றார். இன்டர்மீடியேட் என்பது எப்படி பெறப்படுகிறது என்றால், ஆசிரியரின் குறிப்பேடுகள், அவருடைய நேர்காணல், அடுத்து அவருடைய கடிதங்கள், பத்திரிகைகளிலே அவர்கள் வெளியிட்ட கட்டுரைகள், இவற்றையெல்லாம் கணக்கில் கொள்ள வேண்டும். அதை இன்டர்மீடியேட் என்று நாம் குறிப்பிடுகின்றோம். ஆக இந்த வேறுபாடுகளை பற்றியும் இவர்கள் பேசுகின்றனர். அவர்கள் குறிப்பாக கூறுவது, முக்கியமாக கூறுவது, ஒரு பொருளை அறிந்து கொள்வதற்கு நீங்கள் எக்ஸ்டர்னல் என்பது பிரைவேட்டான விஷயம், அதற்கு செல்ல வேண்டாம் என்று கூறுகின்றனர். அடுத்தபடியாக விம்சார்ட் அண்ட் பியர்ட்ஸ்லி கூற விரும்புவது அல்லூஷன்ஸ் பற்றியும் நோட்ஸ் பற்றியும். ஒரு கவிதையை எடுத்துக்கொண்டோமேயானால் நிறைய அல்லூஷன்ஸ் வரும், குறிப்புக்கள். உதாரணமாக அவைகள் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸை பற்றி இருக்கலாம், பைபிளை பற்றி இருக்கலாம், புராண இதிகாச குறிப்புகளை பற்றி இருக்கலாம். இவைகளெல்லாம் நாம் அல்லூஷன்ஸ் என்று கூறுகின்றோம். அடுத்து நோட்ஸ் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களையும் சில கவிஞர்கள் எழுதுவார்கள். அந்த நோட்ஸ் அந்த கவிதையை இன்னும் நன்றாக விளக்குவதற்காக அவர்கள் அதை உபயோகப்படுத்துவார்கள். அந்த நோட்ஸ் அடிக்குறிப்புக்கள் என்று அழைக்கப்படும். அதை புறந்தள்ளக்கூடாது. இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு அந்த உரையை படிக்கின்றோமோ அவ்வாறே இவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் விம்சார்ட் அண்ட் பியர்ட்ஸ்லி குறிப்பிடுகின்ற முக்கியமான விஷயம். ஜான் மில்டன், ஷேக்ஸ்பியர், டிஎஸ் எலியட், ஏன் அதற்கு முன்பு சாசர் போன்றவர்கள் கூட இது போன்ற அல்லூஷன்ஸ் அண்ட் நோட்ஸ் நிறைய தருகின்றார்கள். இவற்றையெல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு உரையை படிப்பது போலவே நாம் படித்து புரிந்து கொண்டு பொருள் கொள்ளலாம் என்று கூறுகின்றனர். இது அவர்களுடைய பொய்டிக் பிராக்டிஸ் என்று கூறலாம். விம்சார்ட் அண்ட் பியர்ட்ஸ்லி இன்டென்ஷனல் ஃபேலசியை பற்றி இவ்வாறெல்லாம் கூறுகின்றனர். ஆக பொருள் கொள்வதற்கு எதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பதுதான் இந்த கட்டுரையின் முக்கிய நோக்கம். அடுத்தபடியாக 1949 எழுதப்பட்ட அஃபெக்டிவ் ஃபேலசியை பற்றி பார்ப்போம். அஃபெக்டிவ் ஃபேலசி என்றால் என்னவென்றால், ஃபேலசி என்பதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறிவிட்டேன். அதாவது மிஸ்டேக்கன் பிலீஃப், ஒரு தவறான நம்பிக்கை, தவறான ஒரு நோக்கம்,
அல்லது ஒரு முன்முடிவு, தவறான ஒரு முன்முடிவை எடுத்துக்கொள்வது நாமாகவே, இதையெல்லாம் நாம் ஃபேலசி என்று கூறுகிறோம் என்று நான் கூறினேன். அதிலே அஃபெக்டிவ் ஃபேலசி என்று இவர்கள் 1949 ஒரு கட்டுரை எழுதுகிறார்கள். அதுவும் ஃபேலசி தான். அஃபெக்டிவ் ஃபேலசி என்றால், கவிதை என்றாலே எமோஷன்ஸ்னால் ஆனது. கவிதை என்பதே பொய்டிக் இமோஷன்ஸ். அந்த இமோஷன்ஸ் ஏற்படுத்துகின்ற தாக்கம், அந்த தாட்ஸ் அண்ட் இமோஷன்ஸ் ஏற்படுத்துகின்ற தாக்கம். யாருக்கு ஏற்படுகின்ற தாக்கம்? படிப்பவர்களுக்கு ஏற்கின்ற தாக்கம், வாசகர்களுக்கு ஏற்படுகின்ற இமோஷனல் சேஞ்சஸ். இதை வைத்து ஒரு கவிதையின் பொருளை ஆராய்வது, அது எவ்வளவு பெரிய தவறான விஷயம். எல்லோருடைய இமோஷன்ஸும் ஒரு மாதிரியாகவா இருக்கிறது? இதை ஒரு சுருக்கமாக விளக்க வேண்டுமென்றால், உதாரணமாக ஒரு திரைப்படத்தை பார்க்கின்றோம். அந்த திரைப்படத்தை பார்த்துவிட்டு வருகிறவர்கள் அனைவரும் சமமான ஒரு நிலையிலே இருக்கின்றார்கள். ஒருவர் படத்தை மோசம் என்பார், மற்றொருவர் மிக பிரமாதமான படம் என்பார், மற்றொருவர் சுமாரான படம் என்பார். ஆக இந்த இமோஷன்ஸ் வாசகர்கள் மத்தியிலும் பார்ப்பவர்கள் மத்தியிலும் வெவ்வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அப்படி இருக்கும்போது இதை ஃபேலசி என்று கூறாமல் என்னவென்று கூறுவது? ஆகையால் வாசகர்களின் எண்ணங்கள், எண்ட் ரிசல்ட், அதை வைத்து ஒரு கவிதை நன்றாக இருக்கின்றது, ஒரு கவிதை நன்றாக இல்லை என்று முடிவு செய்யக்கூடாது என்பதைத்தான் இந்த கட்டுரை விளக்குகின்றது. இந்த கட்டுரையிலே வாசகர்களுடைய உணர்வு என்பது ஒரு அளக்கும் கருவியாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதாவது ஒரு ஸ்கேலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது வேறுபடும். ஒவ்வொரு மனிதனுக்கும் அது வேறுபடும். அதில் பல விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. ஒருவருடைய கல்வி பின்புலம், ஒருவருடைய ரசிக்கும் திறன், ஒவ்வொருவருடைய பண்பாட்டு பின்னணி, வரலாற்று பின்னணி போன்ற பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நாம் அவையெல்லாம் விட்டுவிட்டு ஒரே மாதிரியாக இமோஷன்ஸை வைத்து இது இப்படிப்பட்ட கவிதை, இதனுடைய பொருள் இதுதான் என்று முடிவு செய்வது தவறு. இந்த ஃபேலசியை பார்த்தீர்களேயானால் இது பிளாட்டோ காலம் தொட்டு ஐயர் ரிச்சர்ட்ஸ் காலம் வரை இருந்து வருகிறது. பிளாட்டோ என்ன கூறினார்? பொய்ட்ரி டிப்ரேவ்ஸ் த மைண்ட் ஆஃப் த பீப்புள் என்று கூறினார். He banished poetry from his commonwealth. பொய்ட்ரி பிடிக்கவில்லை பிளாட்டோவிற்கு. எதை வைத்து அவருக்கு பொய்ட்ரி பிடிக்கவில்லை? அது வாசகர்கள் மத்தியில் ஒரு மோசமான பின்விளைவை ஏற்படுத்துகிறது என்று பிளாட்டோ கருதினார். ஆக அப்படிப்பட்ட மிகச்சிறந்த தத்துவ ஞானியான பிளாட்டோ கூட வாசகர்களின் மனதை எடை போட்டுத்தான் அவர் இந்த கருத்தை கூறுகின்றார். அரிஸ்டாட்டிலும் இதை கெத்தார்சிஸ் என்று ஒரு வார்த்தையால் பயன்படுத்துகின்றார். பிளாட்டோ பாணியிலேயே அரிஸ்டாட்டிலும் வருகின்றார். அவர் கெத்தார்சிஸ் என்ற ஒரு உத்தியை பயன்படுத்த வேண்டும், அதுவும் குறிப்பாக சோக நாடகங்களிலே இதை பயன்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். அந்த கெத்தார்சிஸ் என்றால் என்ன? டு லெட்டிங் ஆஃப் இமோஷன்ஸ், ஃபீலிங் ரிலீவ்ட் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். ஹூ ஷுட் ஃபீல் ரிலீவ்ட்? த ஆடியன்ஸ் ஷுட் ஃபீல் ரிலீவ்ட். அந்த சோக நாடகங்களிலே வரும் கதாபாத்திரத்தின் சோகமான ஒரு நிகழ்வுகளை பார்க்கும்போது இந்த பார்வையாளன் மிகவும் ஒன்றிப்போய் ஒரு விதமான ஒரு ரிலீஃபுடன் அவன் செல்கின்றான் என்று கூறுகின்றார். ஆக அரிஸ்டாட்டில் கூட பார்வையாளனை மனதில் வைத்து அல்லது வாசகர்களை மனதில் வைத்து அந்த கெத்தார்சிஸ் என்ற அந்த உத்தியை பயன்படுத்துகின்றார். லாஞ்சாயினஸ் கூறும் சப்ளிமிட்டி
அந்த சப்ளிமிட்டி கூட வாசகர்களை மனதில் வைத்துத்தான். பொய்ட்ரி ஷுட் பி சப்ளைம், நோபலாக இருக்க வேண்டும் என்று லாஞ்சாயினஸ் கூறுகின்றார். அதன் பிறகு பார்த்தீர்களே ஆனால் ரொமான்டிக் கவிஞர்கள், ஏன் நியோ கிளாசிக்கல் ஏஜிலே இருந்த கவிஞர்கள் யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன் பற்றி கூறுகின்றார்கள். அது கூட பார்வையாளர்களின் மனதை மையப்படுத்தி தான். யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன். ஷேக்ஸ்பியர் கூட ஷேக்ஸ்பியரை பற்றி கூறும்போது, ஷேக்ஸ்பியர் டிட் நாட் ஃபாலோ யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ், ஆக்ஷன் என்று சாமுவேல் ஜான்சன் கூறுகின்றார். ஸோ யூனிட்டி ஆஃப் பிளேஸ், டைம் அண்ட் ஆக்ஷன் கூட பார்வையாளர்களை, அவர்களுடைய பாதிப்புகளை மனதில் வைத்துத்தான். இம்ப்ரெஷனிஸ்டிக் டெக்னிக் என்ற 20ஆம் நூற்றாண்டிலே ஒரு டெக்னிக் உபயோகப்படுத்தப்பட்டது. அது கூட பார்வையாளர்களை மனதில் வைத்துத்தான் சொல்லப்பட்டது. ஐ. ரிச்சர்ட்ஸ் கூட சென்ஸ், ஃபீலிங், டோன், இன்டென்ஷன் பற்றி குறிப்பிடுகின்றார். ஆக பிளாட்டோ தொடங்கி ஐ. ரிச்சர்ட்ஸ் வரை இந்த ஃபேலசி இருக்கின்றது. இப்படிப்பட்ட திறனாய்வாளர்கள் சப்ஜெக்டிவான விஷயங்களை விட்டுவிட்டு ஏன் இன்டர்சப்ஜெக்டிவான விஷயங்களுக்கு செல்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அவர்கள் ஒரு திறனாய்வாளர்களாக இருப்பதற்கு பதிலாக ரிப்போர்ட்டர்களாகவும், கிரியேட்டர்களாகவும், ஃபெசிலிட்டேட்டர்களாகவும் இருக்கின்றனர். The affective fallacy is a confusion between a poem and its results. கடைசியாக அவர்கள் முக்கியமாக குற்றம் சுமத்துவது என்னவென்றால், நம் கண்ணெதிரே இருக்கும் சப்ஜெக்ட், அதாவது போயம், அதை விட்டுவிட்டு அவர்கள் இன்டர்டிசிப்ளினரியாக, இன்டர்சப்ஜெக்டிவாக அவர்கள் ஏன் செல்கின்றார்கள்? ஹிஸ்டரி, ஆந்த்ரோபாலஜி, ஃபிலாசபி, இம்ப்ரெஷனிசம் என்றெல்லாம் போகும்போது நம் கண்முன்னே இருக்கும் கவிதை மறைந்து போகும். கவிதையை பற்றி மிக சொற்பமாகவும், மற்ற விஷயங்களை பற்றி மிக அதிகமாகவும் பேசுகின்றனர் என்று விம்சாட் அண்ட் பேட்ஸ்லி குற்றம் சுமத்துகின்றனர். கடைசியாக ஒன்றை நீங்கள் நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். அந்த திறனாய்வு கடலிலே இந்த நியூ கிரிட்டிசிசம் என்பது ஒரு சின்ன தீவு. இந்த திறனாய்வு பிளாட்டோ காலத்திலிருந்து பயணித்து வரும்போது இந்த நியூ கிரிட்டிசிசம் என்பது 20ஆம் நூற்றாண்டின் மத்தியிலே வருகின்றது. இது ஒரு அகடமிக் டிசிப்ளினாக ஆரம்பிக்கப்பட்டு அதன் பிறகு அது விரிவான ஒரு உரையாடலுக்கு அது செல்கின்றது. இது சரியானது தானா, இதில் உள்ள குறைகள் என்ன என்பதை பின்வரும் காலங்களில் வரும் திறனாய்வாளர்கள் கூறுகின்றனர். முக்கியமாக இந்த நியூ கிரிட்டிசிசம் ஷார்ட் லிவ்டு என்று கூறுகின்றனர். இது ஒரு காலகட்டத்திலே மிகவும் பிரபலமாக, உன்னிப்பாக கவனிக்கப்பட்டாலும் கூட இதிலே நிறைய குறைகள் இருந்ததாக பின்வரும் காலத்திலே வருகின்ற திறனாய்வாளர்கள், குறிப்பாக ஸ்ட்ரக்சரலிசம், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் போன்ற காலகட்டத்திலே வரும் திறனாய்வாளர்கள் இதை பற்றி மிகவும் குறைவாக பேசுகின்றனர். ஏனென்றால் ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ஸ் என்பது ஒரு இன்ஃபினிட்டான ஒரு விஷயம். மற்ற அனைத்து விஷயங்களையும் நாம் புறம் தள்ளிவிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்ப்பது, உரையை மட்டும் உற்று நோக்குவது என்பது மிகவும் தவறான விஷயம் என்று ஸ்ட்ரக்சரலிசம் அண்ட் போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம் கூறுகின்றது. உதாரணமாக சில்வியா பிளாத் என்ற ஒரு அமெரிக்கன் போயட், அவரை பயோகிராஃபி என்ற ஒரு விஷயம் இல்லாமல் எப்படி புரிந்து கொள்வது? ஏன் ஜான் கீட்ஸின் பயோகிராஃபி தெரியாமல் அவருடைய
ஓடிஏ நைட்டிங்கேல் மற்றும் ஓடான் கிருஷ்ணனை நாம் புரிந்து கொள்ள முடியுமா? ஆக இதிலே நிறைய குறைகளும் உள்ளது என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறி அடுத்த காணொளியிலே நாம் சந்திப்போம். அதுவரை வணக்கம், நன்றி.